பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா. இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காட திரிக்கிற மாதிரி கீழே கீழிடுவானுங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்பு அடிக்கிறத என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க. முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிட வேண்டியதா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குடிச்சு வந்தா இன்னும் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா வேணாம். 4 ரவுண்ட் அடிச்சிருக்கா. 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அங்க செருப்பு குடியா. வேணாம். ஐயோ ஐயோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? எதுக்கு கிணத்துல குதிச்ச? தெரியுமா, அவன் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்கு கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது. அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா. மாமியை போய் முட்டை வைக்க, அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறிய, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட்ல கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம். அவன் கண்ணு குட்டிய காமிச்சு பாலை கறப்பான். நான் விஸ்கு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டி இருக்குது. சாச்சுங்க. என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தானுங்க, இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் சரக்கா குடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன். அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு. ஒன்னு 2 3 இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்ப்பா.
என்னது வாந்தியா? கீழே துப்பாத. காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா? பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? ஐயனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ, எங்கேயா அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போனா. ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார், சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடி இருந்தா சம்மாமா இருந்திருக்கும். யோ, பாட்டு இருக்கு. அவன் பேசினா போதாதான். அந்த சந்தோஷத்திலேயே நான் உயிரை விட்டுறையா. ஆஸ்பத்திரியில இருக்கவனுக்கு கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? டேய் மணி, நீ கவர்மெண்ட் கடை தெரியுமா? நான் துக்கத்தில் இருக்கிறேன். எங்கடா அவன்? ஏய், இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னடா அர்த்தம்? யாரு? ஏய், எங்க முதலாளியோட மருமப்புல சக்தி வேலைங்க. ஏய், இங்க சக்தி வேலும் இல்ல, சுத்தி வேலும் இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல? தெரியுதுல்ல? சக்தி வேலு யாரோட? அது சத்திவேலு. ஆட, நீங்க என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சக்தி வேலு? அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? ஏய், இத்தனை நாள் இங்க இருந்தானே அவன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்தி வேலு. தெரியுமா? இப்பதான் புரியுது. நம்ம துரைதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமை என்னாச்சே? அப்ப அவன் தான் சக்தி வேலு போட்டுருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள தர உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலு என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா விட்டான் விட்டுட்டு இருக்கிறேன். தாய்க்கு சைல எடுத்தா என்னடா பண்ணுவேன்? அப்படியே ஸ்டண்டல் வழியா விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேலுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரதாப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணும். காணவில்லை என்றால் அங்க அடையாளங்களோட பேப்பர்ல போய் விளம்பரம் கொடு. இங்கேண்டா வந்து ஏறீங்க? இந்த கேள்வி இவனுக்கு வேலை தெரியுமா? கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது. துரையா சக்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சக்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான்? அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. இன்ச்சிங்கோ 20 உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அது சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா? குடிஞ்சிட்டு போடுங்கோ போடுங்கோ வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது. போடா. சக்தி வேலு, குடியா? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கதான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்பவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா தெரியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்குல காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க.
இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரு கூட எதிர்பார்க்கல தோற. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க ஸ்டுடியோவுக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்ப வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலையை போடுங்க. சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க. இது ஏன் ஆளு?